ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரச்சோதயாத். சர்வமும் சிவமயம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யார் ஜாதகம் பார்க்கக்கூடாது. இனம், மொழி அல்லது மதம் அடிப்படையில் இவங்க தான் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு எந்த நிபந்தனையும் கிடையாது. யார் வேணுனாலும் ஜாதகம் பார்க்கலாம். ஏன் ஜாதகம் கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஆனால் ஒரு தனி மனிதனாக எனக்கு சில விஷயங்கள் தோணுச்சு, அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அதோடைய வெளிப்பாடு தான் இந்த பதிவு. சரி, முதல் விஷயம், ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. ஜோதிடம் பார்க்கல அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நிற்க போகிறதில்ல. அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் சொன்ன மாதிரி, நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோள் என் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்னு சொல்லியிருக்கிற மாதிரி, இறைவனை நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்தாலே போதும், நீங்கள் ஜாதகம் பார்க்க தேவையே இல்லை. அடப்போங்க சார், கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, உங்களுக்காகவே எழுதி வச்சுட்டு போயிருக்காரு நம்ம திருவள்ளுவர். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படிங்கிற குறளுக்கு ஏற்ற மாதிரி உங்களையும் உங்கள் முயற்சியுமே நம்புங்க. அது மட்டுமே போதும், நீங்கள் ஜாதகம் பார்க்க தேவையே கிடையாது. ஜோதிடம் மட்டும் அப்படின்னு கிடையாதுங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்பிக்கை இல்லைன்னா அதை செய்கிறது டோட்டல் வேஸ்ட்டு. ஜோதிடம் பொய் அப்படின்னு ஒரு குரூப் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். நுனிப்புல் மேய்வது போல் மேலோட்டமாக சில விஷயங்களை மட்டும் படிச்சுட்டு ஒரு முடிவுக்கு வரதை தவிர்க்கணும். ஜோதிடர் தவறிழைக்க வாய்ப்பு உண்டு, ஆனால் ஜோதிடம் பொய் இல்லை அப்படிங்கிறது என் தாழ்மையான கருத்து. ஸோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா டைம் பாஸுக்கு ஜோசியம் பார்க்காதீங்க. உங்கள் நேரமும் ஜோசியரோட நேரமும் மிச்சமாகும். இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய உறவுகளை மதித்து நடக்கணும். இப்போ ஜோதிடத்தில் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு உறவு முறையை குறிக்கும். சூரியன் அப்படிங்கிறது தந்தையை குறிக்கும், சந்திரன் தாயாரை குறிக்கும், செவ்வாய் சகோதர சகோதரிகளை குறிக்கும், புதன் தாய் மாமன் நண்பர்களை குறிக்கும், குரு உங்களுக்கு பிறக்கும் குழந்தை, உங்களுக்கு கல்வி கற்று தந்த டீச்சர்ஸு, உங்களுக்கு ஒருத்தர் வழிகாட்டியாக வராரு அப்படின்னா அவர் குரு தான். சுக்கிரன் மனைவியை குறிக்கும், சனி பகவான் வேலையாட்கள் சித்தப்பாவை குறிக்கும், ராகு தந்தை வழி தாத்தாவையும், கேது தாய் வழி தாத்தாவையும் குறிக்கும். இப்படி கிரக காரகத்துவத்தில் பல விஷயங்கள் இருக்குது. அதில் இப்போ நம்ம பார்த்தது உறவுகள் மட்டும்தான். பல பேர் குடும்பத்தில் இருக்கிற காமன் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சொத்து தகராறு தான். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கிட்ட சொத்துக்காக சண்டை போடுறது, ஏன் ஒரு படி மேலே போய் சிலர் அவங்கள கொலை கூட பண்ணுறாங்க. சிலர் அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது, இல்லை சொத்து விவகாரத்தில் அடுத்தவங்களை ஏமாத்துறது அப்படின்னு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏகப்பட்ட குளறுபடிகளை செய்கிறது செவ்வாய் பகவானின் பாதிப்பை ஜாதகருக்கு இல்லைனா அவங்களுடைய சந்ததியினருக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தும். இவங்களுக்கு அல்லது இவங்க சந்ததியினருக்கு செவ்வாய் பகவானோட காரகத்துவத்தில் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும். உதாரணத்துக்கு ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இல்லைனா விபத்தில் ஜாதகர் அவருடைய குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருத்தர் இழப்பது அப்படின்னு இந்த மாதிரி தொடர்ச்சி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கும். சிலர் வயதான காலத்தில் அப்பா அம்மாவை சரியாக பார்த்துக்காம அவங்கள மரியாதையாக நடத்தாமல் எத்தனை கோயிலுக்கு போனாலும் ஜாதகம் பார்த்து என்ன பரிகாரம் பண்ணாலும் யூஸே கிடையாது. இன்னும் புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒருத்தரோட தற்போதைய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. திருமண தடை இருக்குது, ஆனால் தொழில் நல்லா போயிட்டுருக்கு. அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சனுடைய பெரிய பிரச்சனையே திருமணம் நடக்கலை அப்படிங்கிறது தான். எவ்வளவு பணம் இருந்தும் அது இப்போ அவருக்கு பிரயோஜனம் இல்லை, அது அவருக்கு உதவலை. அதற்கான தீர்வுக்காக அவர் பார்க்காத ஜோதிடர் இல்லை, ஏறாத கோவில் இல்லை. இதே நேரத்தில் அவர்கிட்ட வேலை செய்கிற எல்லாரையும் தரக்குறைவாக நடத்துகிறார். செய்கிற வேலைக்கு தகுந்த பணம் தராமல் அலக்கழிப்பது, அவசர தேவைக்கு அவங்களுக்கு லீவோ பெர்மிஷனோ தராமல் சர்வாதிகாரமாக ஒரு ஹிட்லர் மாதிரி நடந்துக்கிட்டு லாப நோக்கில் மட்டும் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற திருமண தடை அவர் பண்ணுற அந்த பரிகாரத்தினாலேயோ இல்லை கோயில் வழிபாடுகள் முறைகளினாலேயோ அந்த கல்யாண தடை நீங்கி அவருக்கு திருமணம் ஆகிடும். ஆனால் பிற்காலத்தில் தொழில் சரிவு அல்லது அவருடைய சந்ததியினருக்கு பொருளாதார நெருக்கடியில் சிக்கிறது, அவங்களுக்கு தொழில் அமையாமல் போகிறது அப்படின்னு நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ரெடி ஆகும். இது எதனால் நடந்துச்சு அப்படின்னா, அவர் தன்னுடைய கீழே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸையோ இல்லை அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களையோ தரக்குறைவாக நடத்துறதுனால தான். ஸ்ட்ரிக்டாக இல்லைனா வியாபாரம் சரியாக நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். அதுக்குன்னு கொத்தடிமை மாதிரி வேலை செய்கிறவங்களை நடத்துறது, அவங்க மனசை நோகடிக்கிறது உங்கள் சந்ததியினரின் ஜாதகத்தில் நீங்களே ஓட்ட போடுற மாதிரி. சனி பகவான் தான் தொழில்காரகன். அவர் உங்கள் சந்ததியை வச்சு செஞ்சுடுவார். பார்த்து கவனமாக நடந்துக்கோங்க.
இன்றைக்கி பல பேர் இப்படி தான் ஜாதகம் பார்த்து பிரச்சனையை தீர்க்கணும் அப்படின்னு சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் வீட்டில் தாய் தகப்பனை மதிக்காமல் கட்டின மனைவி அடிக்கிறது, துன்புறுத்துறது, வேலை செய்கிற இடத்துல அடுத்தவனுக்கு குழி பறிக்கிறது அப்படின்னு எல்லா வேலையும் செய்வாங்க. இவங்க ஜாதகம் பார்க்குறது எனக்கு தெரிஞ்சு டோட்டல் வேஸ்ட்டு. நீங்கள் எது சார்ந்த விஷயத்தில் தவறு செய்கிறீங்களோ அது சார்ந்த கிரக பாவ காரகத்துவங்கள் உங்களுக்கோ அல்லது உங்கள் சந்ததியினருக்கோ பாதிப்பை கண்டிப்பாக தரும். இப்படி இருக்கிற பிரச்சனையை தீர்க்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் கோயில் குளமாக சுற்றிட்டு இன்னொரு பக்கம் பாவ மூட்டையை சேர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் எனர்ஜியை தான் வேஸ்ட் பண்ணுறீங்க. நீங்களும் ஜாதகம் பார்க்க வேண்டாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறீங்க, மென்டலி ஐம் நாட் அ ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற டைப்பாக இருந்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுற டைப் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் டெஃபினட்டாக ஜோதிடம் பக்கம் போகிறத தவிர்த்துடுங்க. சிலர் இந்த ஹரர் மூவி பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கம் வராது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஜாதகத்துலேயும் நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னு கலந்தே தாங்க இருக்கும். இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கிற சிலர் ஜோதிடம் படிக்கிறேன்னு போய் சில விதிகளை அறகுறையாக படிச்சுட்டு அதை அவங்க ஜாதகத்தில் அப்ளை பண்ணி பார்த்துட்டு குழப்பத்திலையும் பயத்துலையும் வாழறது தான் மிச்சம். சாகிற நாள் தெரிஞ்சிட்டா வாழற நாள் நரகமாயிடும் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பயப்படுற ஆசாமிகள் ஜோதிடத்தை விட்டு விலகி இருப்பது தான் அவங்க மன நிம்மதிக்கு நல்லது. எதையும் லைட்டாக எடுத்துக்கிற மனப்பான்மை இல்லை அப்படின்னா நீங்களும் தயவு செஞ்சு ஜாதகம் பார்க்காதீங்க ப்ளீஸ். அதே மாதிரி சில தடிக்கு விழுந்தால் ஜாதகம் பார்ப்பாங்க. சில நல்ல விஷயங்களை தொடங்கும் போது, அதாவது வீடு கட்டுறது, கல்யாணம், தொழில் தொடங்குறது அப்படின்னு உங்களோட வாழ்நாள் முழுக்க பயணிக்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஜாதகம் பார்க்குறது தப்பில்லை. சில ஜாதகத்தை எதுக்கு எடுத்தாலும் பிடிச்சிட்டு இருக்கிறது அவங்க வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் செஞ்சிடும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஜாதகம் பார்க்குற நம்மளுக்கு ஒரு புது தெம்பு தரணுமே தவிர நம்மளை தளர்வடைய செய்யக்கூடாது என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிகி ஸ்ரீவர்ஷன். நன்றி, வணக்கம்.